ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான கதை நேரத்துக்குள்ள போக போறோம். மாமன்னர் அக்பர் அப்புறம் அவரோட புத்திசாலியான நண்பர் பீர்பால், இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் நாம இப்போ பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சரி, கதையோட ஆரம்பத்துல மாமன்னர் அக்பர் அவரோட பிரம்மாண்டமான அரண்மனை சாப்பாட்டு அறையில உக்காண்டிருக்காரு. ரொம்ப சுவையான பிரம்மாண்டமான மதிய உணவை வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் பார்க்க எப்படி இருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்போ அங்க வந்து அவரோட நெருங்கிய நண்பர் பீர்பால் அரசரை பார்த்து விளையாட்டா ஒரு விஷயம் சொல்றார். அரசே, தப்பா எடுத்துக்காதீங்க, ஆனா நீங்க கொஞ்சம் குண்டாயிட்டு வரீங்க போலயே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றார். அதாவது அக்பரோட வயிறு கொஞ்சம் பெருசா உருண்டையா மாறதை வச்சு அப்படி கேலி பண்றார். இதை கேட்டதும் அக்பர் என்ன சொல்லியிருப்பார்? அட, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பீர்பால். என்னோட சமையல்காரங்க டெய்லி இவ்வளோ சுவையான சத்தான உணவுகளை விதவிதமா செஞ்சு தர்றாங்க. அதை நிறைய சாப்பிட்றதால தான் நான் இப்படி குண்டாகிறேன் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்றார். நல்ல சாப்பிட்டா உடம்பு குண்டாகுங்கிறது அரசரோட உறுதியான நம்பிக்கை. இப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். பீர்பால் எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமா யோசிப்பார் இல்லையா? அவர் அரசரோட இந்த பதிலை ஏத்துக்கவே இல்ல. இல்லவே இல்ல அரசே, நீங்க நினைக்கிறது முற்றிலும் தவறு அப்படின்னு ரொம்ப அடிச்சு சொல்றார். அதாவது நிறைய சாப்பிட்டா உடம்பு குண்டாகும்னு அக்பர் நினைக்கிறார். ஆனா பீர்பாலோட பாயிண்ட் என்னன்னா, ஒருத்தருக்கு மனசுல எந்த கவலையும் பயமும் இல்லாம இருந்தா மட்டும்தான் அவர் குண்டாவார். எவ்வளவுதான் சுவையான சாப்பாடு சாப்பிட்டாலும் மனசுக்குள்ள ஒரு பயமோ கவலையோ இருந்தா கண்டிப்பா உடம்பு பெருக்காது அப்படிங்கிறது தான் பீர்பாலோட வாதம். இத கேட்டதும் அரசருக்கு சுத்தமா நம்பிக்கை வரல. என்ன பீர்பால் கதை விடுறீங்க? ஒரு விலங்குக்கு நல்ல உணவு கொடுத்தா கண்டிப்பா அது குண்டாகத்தானே செய்யும். நீங்க சொல்றது நிஜம்னா அதை எனக்கு நிரூபிச்சு காட்டுங்க பாப்போம் அப்படின்னு ஒரு பெரிய சவாலையே விடுறாரு. சவாலை ஏத்துக்கிட்ட பீர்பால் சும்மா இருப்பாரா? உடனே ஒரு சுவாரஸ்யமான பரிசோதனையை ஆரம்பிக்கிறார். இதுக்காக அவர் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியையும் ஒரு பெரிய சிங்கத்தையும் தேர்ந்தெடுக்கிறார். இதை வச்சு அவர் என்ன செய்ய போறாருன்னு கெஸ் பண்ண முடியுதா? அவரோட பிளான் ரொம்ப சிம்பிள். முதல்ல ஒரு அழகான சின்ன ஆட்டுக்குட்டியை வாங்குறது, ரெண்டாவது அதுக்கு தினமும் நிறைய சுவையான உணவுகளை கொடுக்கறது. ஆனா மூணாவது விஷயம்தான் அங்க ஹைலைட். அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போய் ஒரு பயங்கரமான சிங்கத்தோட கூண்டுக்கு பக்கத்துல கட்டி வைக்கிறது. இதுதான் பீர்பாலோட மாஸ்டர் பிளான். பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பீர்பால் தன் ஆட்கள் கிட்ட அந்த ஆட்டுக்குட்டிக்கு தினமும் கரெக்டா 2 முறை ரொம்பவும் ருசியான சத்தான உணவுகளை கொடுக்கணும்னு கட்டளையிடுறார். சாப்பாடு விஷயத்துல எந்த குறையும் இருக்கவே கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார். நாட்கள் அப்படியே வேகமா போகுது. முதல் நாள் ஆட்டுக்குட்டி நல்லா சாப்பிட ஆரம்பிக்குது. அப்படியே 15 நாட்கள் ஆச்சு. அப்பவும் அது சிங்கத்து கூண்டுக்கு பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கு. இப்படியே முழுசா 30 நாட்கள், அதாவது ஒரு மாசம் ஓடிடுச்சு. ஆட்டுக்குட்டி நல்லா சாப்பிடுது, ஆனா பக்கத்துல இருக்கிற அந்த பயங்கரமான சிங்கத்தையும் பார்த்துக்கிட்டே சாப்பிடுது. இப்போ குட்டீஸ், உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். ஒரு மாசம் முழுசா தினமும் 2 வேளை வயிறு முட்டை சாப்பிட்ட அந்த ஆட்டுக்குட்டி இப்ப எப்படி இருந்திருக்கும்? அதோட வயிறு நல்ல உருண்டையா பெருசா பார்க்கறதுக்கே குண்டா மாறி இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி, என்ன நடந்துச்சுன்னு பாப்போமா? ஒரு மாசம் கழிச்சு அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்காக மாமன்னர் அக்பர் நேர்லயே வர்றாரு. அங்க இருந்த ஆட்டுக்குட்டிய பார்த்ததும் அவருக்கு ஒரு பெரிய ஷாக் காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆமா, அக்பரால அவரோட கண்ணையே நம்ப முடியல. ஏன் தெரியுமா? அந்த ஆட்டுக்குட்டி ஒரு மாசத்துக்கு முன்னாடி எப்படி ஒல்லியா சின்னதா இருந்துச்சோ அதே மாதிரி தான் இன்னமும் இருந்துச்சு. அதோட எடை கொஞ்சம் கூட அதிகரிக்கல. என்னது இது? எவ்ளோ நல்ல சாப்பாடு கொடுத்தோம், இது ஏன் குண்டாகல அப்படின்னு அரசருக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ பீர்பால் ரொம்ப அமைதியா அரசர்கிட்ட வந்து, அரசே, இந்த ஆட்டுக்குட்டிக்கு தினமும் ரொம்ப அருமையான சாப்பாடு கொடுத்தோம். ஆனா நான் இத ஒரு சிங்கத்தோட கூண்டுக்கு பக்கத்துல கட்டி வச்சிருந்தேன். அதுதான் இங்க விஷயமே அப்படின்னு சொல்றார். அதாவது அந்த ஆட்டுக்குட்டிக்கு என்னதான் சூப்பரான சாப்பாடு கிடைச்சாலும் பக்கத்திலே இருக்கிற சிங்கம் நம்மளை எப்ப அடிச்சு சாப்பிடுமோ அப்படிங்கிற பயம் அதுக்குள்ள இருந்துட்டே இருந்திருக்கு. அந்த பயமும் தொடர்ச்சியான கவலையும் தான் அதோட வயிறு வளராம போனதுக்கு காரணம். இதத்தான் பெரியவங்க டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கதை ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஆட்டுக்குட்டிக்கு நடந்ததை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் அக்பருக்கு அந்த உண்மை பளிச்சுன்னு புரிஞ்சது. ஒருத்தரோட மனசுல இருக்கிற பயமோ கவலையும் அவங்கள எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கறத அவர் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டார். அரசர் அக்பர் சிரிச்சுக்கிட்டே தன் நண்பர் பீர்பால் சொன்னது 100க்கு 100% உண்மைதான்னு ஒத்துக்கிட்டார். நல்ல உணவு மட்டும் ஒருத்தர் ஆரோக்கியமா வச்சிருக்காது, மனசுல நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற பெரிய பாடத்தை அவர் கத்துக்கிட்டார். சோ இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நல்ல சாப்பாடு மட்டும் போதாது, நம்ம மகிழ்ச்சியா எந்த கவலையும் இல்லாம இருக்கிறது தான் நம்ம வளர்ச்சியை ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கும். கவலையும் பயமும் எப்பவுமே நம்மள வளர விடாது. சரி குட்டீஸ், உங்களை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கிற விஷயம் எதுன்னு யோசிச்சு பாருங்க.
அப்படியே பெற்றோர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான கதையோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.